நாம் இன்னைக்கு கங்கைகொண்ட சோழபுரத்துக்கு சென்று அங்கு உள்ள சிவனை தரிசிச்சுட்டு விவசாய பணி மேற்கொள்ள போகிறோம். இது நம்ம ஒரு ஆண்டு காலமாக நமக்கு தண்ணீர் சரியாக வராதனால வாய்க்கால்கள் எல்லாம் பில்கள் முழுவதும் மூடி தண்ணி கண்ட மேனிக்கு போகிறாப்புல ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாய்க்கால்களை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கையில் பில்லை அகற்றும் பொழுது இந்த பில்லோட அடி இதெல்லாம் வரல, கோரைகள் நிறையா வந்ததுனால அந்த கோரை கிழங்கு நம்ம மம்மட்டியால் வெட்டி எடுக்க முடியலை. அதனால் நம்ம எந்திரத்தோட உதவி நாடி போக வேண்டியதாக போயிடுச்சு. நம்ம இன்றைக்கி நம்ம எந்திரத்தை விட்டு நம்மளோட வாய்க்காலை முழுமையாக சுத்தம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம உழவு ஓட்டிட்டு நம்ம நாற்று போட்டோம். அடுத்து நடவு உழவு இப்போ நம்ம ஓட்டி நடவு உழவில் ஓட்டினதில் நம்ம மட்டம் சரியாக இருக்காது, மேடும் பள்ளமுமாக இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மரங்களை கட்டி கயிற்றில் கட்டி இழுத்தோம்னாக்கா மேடு இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஒரு ஆள் அமுத்தி பிடிச்சி இழுத்தோம்னா மட்டமாக போயிடும். பள்ளமான இழுத்துக்கு மேடில் இருக்கக்கூடிய மண்ணை இழுத்து கொண்டு போயிட்டு நம்ம சேர்த்துருவோம். அப்போதைக்கு என்னென்னா காடு முழுக்கவும் ஒரே சமமான நிலையில் தண்ணீர் பாயும். இப்போ நம்ம அடுத்தபடியாக நம்ம நடவுக்கான பணியை மேற்கொள்ள போகிறதுக்கு இந்த வேலையை பார்க்குறோம். இவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் நம்மளோட உணவு எல்லாத்துக்குமே கிடைக்குது. ஒரு விவசாயிங்கிறது தனிப்பட்ட ஒருத்தரால் முடியாது, அந்த குடும்பமே சேர்ந்து தான் அந்த விவசாய பணி மேற்கொள்ளுவோம். இப்போ நம்ம அந்த நாற்று போட்டிருந்தது வளர்ந்து வந்துருச்சு. அதை நம்ம பறித்து வச்சுருந்து நம்ம இன்னொரு காட்டில் தான் நம்ம போட்டிருந்தோம். அந்த காட்டிலேருந்து பறித்தாச்சு. நாற்று அதிக வளர்ச்சி அதிகமாக இருந்ததுனால காற்றுல சாஞ்சிருங்கிறதுக்காக நம்ம நுனியை அறுத்து தான் கொண்டு போய் நட போகிறோம். நம்ம நடக்கூடிய காடு இந்த காடு தான் நம்ம வயல். நம்ம ஜேசி போட்டு சுத்தம் பண்ண வாய்க்கால்லாம் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்ட்டு பாருங்கள். கண்ணாப்புனான்னு தண்ணி போயிட்டு இருந்தது ஒரே நிலைமையில் பராபரம் பண்ணியாச்சு. இப்போ நடவு ஆட்கள் ஃபுல்லாக நடவு பணி மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தெரியுதுங்களா, ஒரு விவசாயி ஒரு நெல்லை உற்பத்தி பண்ணுறதுக்கு எத்தனை பேர் சேர்ந்து உழைக்க வேண்டியதாக இருக்குன்ட்டு. நம்ம சாதாரணமாக ஒரு சாப்பாடு தானே அப்படின்ட்டு அசால்ட்டாக போயிடுறோம்ல, அந்த சாப்பாட்டுக்கு மத்தியில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இது நடவு வரைக்கும் தான். இன்னும் இதுக்கு மேலே இயற்கை சீற்றம் மழை இருக்குது. அப்போ நம்ம அறுவடை டைமில் மழை வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வயலுக்குள்ளார களைகள், அதை அதிகப்படியான பில் பயிரோட வளர்ச்சியை பாதிக்கப்படுறாப்புல வந்துடும். அதெல்லாம் நம்ம அகற்றிடணும். இதுக்கு சரியான உரம் கொடுக்கணும், சரியான தண்ணீர் கொடுக்கணும். பூச்சி தாக்கம் பொழுது நம்ம மருந்துகளை சரியான முறையில் மருந்து கொடுக்கணும். இன்றைக்கி இயற்கைன்னு சொல்கிறாங்க, யாருமே இயற்கையில் நம்ம சைடில் விவசாயம் பண்ணுறதில்ல. நன்றி, வணக்கம்.